தமிழக வெற்றிக் கழகம் மாநாடு நடைபெறும் பகுதியில் விக்கிரவாண்டி டிஎஸ்பி நந்தகுமார் தலைமையிலான காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த காட்சிகளையும் இது குறித்த கூடுதல் தகவல்களையும் செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்போம். கோபிநாத், எம்மாதிரியான ஆய்வு நடைபெறுகிறது? இந்த மாநாடு குறித்தும் சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வருகின்ற 27ஆம் தேதி நடத்த திட்டமிட்டு விக்கிரவாண்டி காவல்துறையினர் அதுக்கு 33 நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதியை வழங்கியிருக்காங்க. நாளை காலையில பூமி பூஜை மற்றும் பந்தக்கால் நடும் விழா சரியாக 4 மணிக்கு தொடங்கி 6 மணிக்குள்ள முடிக்க போறாங்க. இந்நிலையில தற்போது நந்தகுமார் விக்கிரவாண்டி டிஎஸ்பி தலைமையில காவல்துறை அதிகாரிகள் திடீரென தற்போது இந்த மாநாடு பந்தலுக்கு வந்திருக்காங்க. மாநாடு நடைபெறும் இடத்துக்கு வந்திருக்காங்க. காரணம் பாத்தீங்கன்னா, மாநாடு நடைபெறும் இடத்தில் பார்க்கிங்கான இடவசதி ஒதுக்கப்படவில்லை என்ற தகவல் கிடைத்து அதிர்ச்சி அடைந்து அவங்க அந்த இடத்துல இப்ப நின்று இருக்காங்க. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் மாதிரியான கேள்விகளையும் கேட்கிறாங்க. காரணம் பாத்தீங்கன்னா, இந்த மாநாடு நடைபெறும் பகுதியில வலது பக்கத்துல ஏற்கனவே பார்க்கிங்கு வாகனங்கள் நிறுத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்து மாநாடு நடைபெறும் இடதுபுறமே நீங்கள் பார்க்கிங்கான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், அங்கேயே மாநாடு நடத்த வேண்டும், அங்கிருந்து வாகனங்கள் புறப்பட வேண்டும். இதுதான் ஒரு கண்டிஷனா விக்கிரவாண்டி காவல்துறையினர் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனால் தற்போது கிடைத்த தகவல் அடிப்படையில இந்த பார்க்கிங் இடம் முறையாக மாநாடு திடலில் அவங்க சொன்னது 50,000 பேர் மட்டும்தான் வரப்போறாங்கன்னு சொல்லி தமிழக வெற்றிக்காக சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்க்கிங்கான இடம் ஒதுக்கப்படவில்லை என்ற தகவல் அடிப்படையில தற்போது காவல்துறை அதிகாரிகள் அவங்க துருவி விசாரணை மற்றும் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. நாளை விரிவான தகவலையும் வரைபடத்துடன் கூடிய தகவல்களையும் தங்களுக்கு தருவதாக தற்பொழுது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட இப்ப தற்போது சொன்னதை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் தற்போது இங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க. திடீரென காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட சம்பவம் இந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தின்னு சொல்லலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். ஃபங்க்ஷன் பண்ணலன்னு சொல்ல, நாங்க ஒரு இன்புட்ஸ் கொடுக்குறோம் சார். நீங்க என்ன அதை நாங்க இன்புட்ஸ்ல இருந்து என்ன நீங்க அட்மிசபிள் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ப்ராப்பர் பிளான் உங்கள்கிட்ட கொடுத்தா எனக்கு இந்த பிளானும் உங்களுடைய எவ்வளவு எக்ஸ்பெக்டட் வெஹிக்கிள் பிளஸ் கிரௌட் மட்டும் கொடுங்க. ஓகே சார். நாம அப்புறம் 2 பேரும் அப்புறம் சேர்ந்து அப்புறம் மீட்டிங் கொடுக்கலாம். சரிங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட இது கொடுங்க, நான் எங்களது வச்சு நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணேன். ஓகேங்க சார். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட ஃபுல் பிளான், ஃபுல் எஃப்எம்பி, ஃபுல் ஸ்கெட்ச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.